வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் அடல்ட்ஹுட் அண்ட் ப்ரேயர்ஸ், அடல்ட்ஹுட் அண்ட் ரிலீஜியஸ் பென்ட் ஆஃப் மைண்ட், இது ரெண்டும் எப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக ஆக்க முடியும், தொடர்புடையதாக செல்லும் என்ற தலைப்பில் நம்ம சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். எர்லி அடல்ட்ஹுடாக இருந்தாலும் மிடில் அடல்ட்ஹுடாக இருந்தாலும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறோம், கற்றல் நிகழும், growth and development will take place அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது கற்றல் என்பது ஒரு ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதோ ஒரு சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் படிக்கிறதும் ரெண்டும் தேவைதான். ரெண்டும் ஒன்றோடு என்ன குறைபாடு இல்லாதது தான், என்றும் நிறையானது தான். ஏன்னா ஒரு வகுப்பறையில் படிக்கிறது சாதாரண பாடங்கள், அன்றாட இந்த நம்மளோட பொருளாதார வளர்ச்சிக்கோ வேறு எதுக்கோ தேவையானதாக இருக்கும். அதனால் ஆனால் அதுக்காக ரிலிஜன் தேவையில்லை அப்படின்னு நினைக்க முடியாது. ரிலிஜனும் அத்தியாவசியம்தான். இந்த சமுதாயத்தில் எந்த விதமான ஒரு தாரதமியம், அதாவது உயர்வு தாழ்வு, அது இல்லாமல் நம்ம இருக்கணும். நல்லபடியாக நம்மளோட முயற்சிகள் பலன் அளிக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் ப்ரேயர் இஸ் அ மஸ்ட். நமக்கும் தாண்டி இருக்கிற ஒரு சர்வ வல்லமை பொருந்திய கடவுளிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்ல வேண்டியது அத்தியாவசியம். இதில் முக்கியமானது தேவைகள் இருக்குன்றத சொன்ன பிறகுதான் அதை கிராண்ட் பண்ணுவாரா மாட்டாரான்றது அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு. ஆனால் நம்மளுக்கே சில தேவைகள் இருக்குது, அது கண்டிப்பாக அத்தியாவசியமான பேசிக் ரிக்குயர்மெண்ட்ஸ், நீட்ஸ், வாட் எவர் வி ஆர் இன்டெண்டட், தட் வில் பி சாங்ஷன்ட். அதில் செகண்ட் ஒப்பீனியன் இல்லை, அதுக்கு இன்னொரு மாற்று கருத்து யாரும் சொல்ல மாட்டாங்க. அது இல்லவும் இல்லை, அப்படி இல்லவே கிடையாது. நமக்கு என்ன தகுதியோ, நமக்கு என்ன தேவையோ, எதெல்லாம் நாம் அனுபவிக்க வேண்டும் என்கிறதோ, என்ன தெரியுமா, உடனே அனுபவிக்கணும்னு சொன்னால் அதெல்லாம் கடவுள் தந்துடுவார்னு சொல்லிட்டோம், அந்த சென்டென்ஸ் முடிச்சு விட்றோம். என்ன அனுபவிக்கணுமோ வசதிகளும் வாய்ப்புகளும் மேலே மேலே வந்து கொண்டிருக்க வேண்டும், அதுவும் கொடுக்கப்படும். இல்லை வசதிகளே கொடுக்கப்பட மாட்டாது அப்படி இருந்தாலும் அந்த பயன் நம்மளுக்கு கிடைத்திடும். ஆனால் இது என்ன வேணுமோ அதை கேட்டு வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆண் பெண் இருபாலருக்கும் இது பொருந்தும். நம்மளோட வாய்ப்புகள் என்ன உண்டோ அது அத்தனையும் நம்ம பயன்படுத்திக்க முடியும். சில நேரத்தில் சமுதாயத்தில் நம்மக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, ஆண் பெண் இருபாலருக்கும் எல்லாத்தையும் கேட்டு வாங்கணும். நம்மளுக்கு தகுதி இல்லாட்ட கூட நம்ம கேட்டு வாங்கணும். எப்படியோ ஒரு நேரத்தில் இது எல்லா விதமான வசதிகளும் அடைந்து விட வேண்டும் அப்படின்னு இருக்கு. ஒரு எண்ண ஓட்டங்கள் போய்கொண்டே இருக்குது. அது ரொம்ப ஒரு கேவலமானது தான். அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன தகுதியோ அதை கொடுத்தா போகிறோம். வாட் ஐ எம் என்டைட்டில்ட் தட் கேன் பி கிராண்டட். I don't ask much. I don't ask anything much above my level அப்படின்னு நம்ம மனசில் வச்சுட்டா, சுவாமிகிட்ட நம்ம என்ன போய் கேட்ச ப்ரேயர் பண்ணும்போது எனக்கு என்ன தகுதியோ அதை கொடுன்னு சொல்லிட்டா அதுவே போகிறோம். அதில் எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கறத காட்டிலும் இந்த அளவுக்கு சிறிய அளவில் என்ன தகுதியோ அதை கொடுன்னு கேட்டால் பரவாயில்லையே, இப்படி ஒரு மெச்சூர்டு மைண்டு வந்திருக்கேன் நம்மளுக்கு அப்படின்னு நமக்கு தோணும். அதனால் அதற்கு தேவையான தகுதிகள் உள்ள அளவிற்கு நம்மளுக்கு வரங்கள் கிடைக்கும். வரம் என்று சொன்னால் என்ன, வசதிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தில் ஒன்றும் இல்லை. எல்லாருக்கும் எப்போவுமே அது ஏற்புடையது தான். அங்கே எங்கேயும் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க, நம்மளோட ஜஸ்ட் ஃபார் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கே, அங்கேயும் இந்த இத்தகைய கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளப்படும். ஆனால் இதே நேரத்தில் எங்கே இதை தயார் பண்ணணும், இந்த மாதிரி எண்ண ஓட்டங்கள் எப்படி இது எங்கேயான தயார் பண்ணிட்டு வர முடியுமா? கேன் வி பர்ச்சேஸ் இட் எனிவேர்? எங்கேயான ஒரு தயார் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேனுஃபேக்சரிங் இருந்தால் கண்டிப்பாக அங்கே சேல்ஸ் இருக்கணும். சேல் இருந்தாக்கா அது கன்செஷன் ரேட்டு, ஒன்று வாங்கினா ஒன்று ஏன்னா அது போல எல்லாம் கூட கிடைக்குமா அப்படிலாம் கேட்டால் நான் நோ சச் திங். இட் ஹாஸ் டு பி மேனுஃபேக்சர்ட் இன் த மைண்ட்ஸ் ஆஃப் தி இண்டிவிஜுவல். நம்ம இப்படி இருக்கிறோம், இப்படி தான் கிடைக்கும், இது தேவையா, இந்த தேவைக்கு அதிகமாக இருக்கா, தேவைக்கு குறைவானதாக இருக்கா, குறைவானதாக இருக்கான்னா இது இட் ஷுட் கம் அட் பார் வித் அவர் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம கேட்டுக்கணும். இந்த கேட்டுக்கிற பழக்கத்தை சுவாமிகிட்ட நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், தினமும் ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் பேசு. உன்னுடைய தாய்மொழி என்னவோ இந்த தாய்மொழியில் இருக்கோ தினம் காலையில் எழுந்து சாமி கும்பிடு. சாமி கும்பிட்ட பிறகு உன்னுடைய என்ன பேசணும்னு நினைக்கையோ, ஏதோ ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்டு இருக்காருன்னு வைங்களேன், நம்ம ஃப்ரெண்டு தான், உடனே நம்ம கூப்பிட்டு பேசுவோம். இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் வாண்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை இறைவன் முன் சமர்ப்பிக்க வேண்டும். அது மாதிரி என்ன வேணுமோ உங்களுக்கு என்ன வேணும் மனசீகமாக நீங்கள் கேட்குறது பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மா அப்பாவுக்கு காது கேட்குமானாலும் நீங்கள் அதுக்கு அப்படி கேட்டுவிடலாம். இல்லை யாருக்கும் தெரியாமல் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாமல் மனசுக்குள்ள ரகசியமாக கண்ணை மூடிக்கிட்டு என்ன சொல்லணுமோ அதை சொல்லலாம். இதை ரொம்ப ஏற்புடையது என்ன விஷயம்னு கேட்டால், நம்ம எது கேட்டாலும் கேட்கணும்னு நினைக்க முன்னாடியே அது சுவாமிக்கு தெரியும். உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த அந்தர்யாமி இருக்கார அந்தராத்மா, அந்த அந்தராத்மாக்கு நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ
அது முன்னதாகவே சிறப்பாக தெரிந்துவிடும். பரவாயில்லையே இந்த பையன் தான் கேட்க வந்திருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நாம் என்ன பேச வேண்டும், என்ன கேட்க வேண்டும், அந்த கேட்பதில் எத்தனை கேட்கக்கூடிய சாமான்களுக்கு அத்தனையிலையும் எந்த அளவுக்கு ரேட் ஆஃப் அட்டாச்மெண்ட் இருக்கே, ஒரு வாணும் என்கிற அந்த வேகம் அது எவ்வளோ தூரத்தில் இருக்கு அப்படின்னு சுவாமிக்கு நல்லா தெரிஞ்சிடும். அக்கார்டிங்லி இஃப் யூ ஆர் ரியலி என்டைட்டில்ட் டு ஹாவ் தோஸ் ப்ரிவிலேஜஸ் இட் வில் பி கிராண்டட். அதில் ஏன்னா என்ன கடவுளை நம்ம ஒன்று கேட்டுவிட்டா நம்மளுக்கு இல்லைன்னு சொல்கிறதுக்கோ பின்னாடி அப்புறம் வா நாளைக்கு வா 2 வருஷம் கழிச்சு வா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் என்ன கேட்குறோமோ அது கிடைக்கு விடும். அதை பயன்படுத்துவதற்கு ஒரு வேளை லேட் ஆகலாம். நம்ம இப்போ இங்கே இருக்கோம், நம்மளுக்கு ஓணுன்ற சாமான ஒரு தவறான விலாசத்தில் நம்ம பாட்டி வீட்டுக்கு போய் கொடுத்துட்டாங்க பக்கத்து தெருவில்னு சொன்னால், நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்சிட்டு ஆனால் நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. அது 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குன்னு வைங்க, அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம எப்படியாவது கடந்து அவங்கள சென்று பார்த்தா வீட்டுக்குள்ளே நுழையும் போதே நம்மளுக்கு என்ன கொடுத்துருவாங்க, அம்மா இது மாதிரி உனக்கு பார்சல் தப்பான அட்ரஸ் வந்துடுச்சு, அதனால் இதை கொடுத்துட்றேன் இதெல்லாம் வாங்கி விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏற்புடைய கருத்து தான், இதில் மாற்று கருத்து இல்லை. எதுக்குன்னு கேட்டால் நம்மளுக்கு என்ன தகுதியோ காலந்தாழ்ந்து கூட கிடைச்சதுவானா கிடைக்கணுமா இருந்தால் கிடைச்சிடும். ஏன் இந்த அட்ரஸை மாற்றி கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம அப்போவே கொடுத்துருந்தாங்கன்னு வைங்க, ஒரு ஹவர் ஆகும் இல்லையா அந்த வீட்டுக்கு போய் நம்ம வாங்கி எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் நம்ம வீட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு 2 to 3 hours முன்னாடியே தட் கேன் பி டெலிவர்டு ஹியர் இன் த சேம் பிளேஸ். பட் ஆனால் ஈவன் தோ தெர் இஸ் டிலே இட் இஸ் மீன்ட் ஃபார் அஸ், நம்மளோட தேவைகளுக்காகத்தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி எது வேணுமானாலும் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும் என்கிற கருத்தை முன்வைத்து இந்த பதிவை நம்ம நிறைவு செய்யலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.